கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை ஆதிவாசி பழங்குடியின மாணவ மாணவிகள் படிக்கும் உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு 2 லட்சம் வைப்பு தொகை கட்டியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை ஆதிவாசி பழங்குடியின மாணவ மாணவிகள் படிக்கும் உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு 2 லட்சம் வைப்பு தொகை கட்டியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியான பொன்மனை பகுதியில் அரசு உயர்நிலைப் பள்ளி அமைந்துள்ளது. இந்த பள்ளியில் 124 மாணவ மாணவிகள் படித்து வருகிறார்கள். பெரும்பாலான மாணவ மாணவிகள் கீரிப்பாறை, வெக்காலமூடு, காயக்கரை, புறாவிலை உட்பட மலையோர ஆதிவாசி பழங்குடியின மாணவ மாணவிகள். இந்த பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர் அந்த பகுதி பொதுமக்களிடமிருந்து சுமார் 2 லட்சம் ரூபாய் நிதி திரட்டி பள்ளிக்கல்வித்துறைக்கு வைப்பு நிதியாக செலுத்திய பிறகும் கடந்த 8 ஆண்டுகளாக இந்த பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்காததன் காரணமாக இந்த பள்ளியில் 10ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் தொடர்ந்து படிக்க முடியாததால் அத்தோடு தங்கள் கல்வியை முடித்துக் கொண்டு வேலைக்கு செல்கின்றனர். இந்த பகுதியிலிருந்து மேல்நிலைப் பள்ளிக்கு செல்ல சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டியிருப்பதால் மாணவர்கள் 10ஆம் வகுப்புடன் கல்வியை நிறுத்தும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆதிவாசி பழங்குடியின மாணவ மாணவிகள் இதனால் பெரும் இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். ஆகவே உடனடியாக இந்த பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள், பெற்றோர், மாணவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். பொன்மனை உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக்குறதுக்கு 2017 அன்னைக்கு நாங்கள் பிடிஏ இருந்தப்போ பேசினப்போ அன்னை இருந்த சிஓவும் கைச்சப்பம் சொல்லிக்கணும் 2 லட்சம் ரூபா வைப்பு தொகை கட்ட சொல்லி இன்னைக்கு 8 வருஷம் ஆகுது. அதுக்கு பிறகு எவ்வளோ நடவடிக்கை மனுக்கள் எல்லாம் கொடுத்து அதுக்கு மனுக்களுக்கு அவங்க திருப்பி அனுப்பின காப்பிகள் எல்லாம் என்கிட்ட இருக்குது. இது ஆதிவாசி பிள்ளைகள் படிக்க ஸ்கூலு. இப்போ 10 வரை படித்து கழிஞ்சால் பின்ன அந்த ஆதிவாசி பிள்ளைகள் படிக்கல. ஏன்னு சொன்னால் 10 கிலோமீட்டருக்கு அந்த சைடு போய் தான் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு போக வேண்டியிருக்கு. அதனால் எல்லா பிள்ளைகளும் படித்தம் நிறுத்திட்டு இப்போ வீட்டில் படித்தம் நிறுத்திட்டு வீட்டில் ஆக்கியிருக்கு. அதுக்கு இந்த அரசு முழு முயற்சி எடுத்து இந்த ஹையர் செகண்டரி ஸ்கூலை மேல்நிலை பள்ளி ஆக்கி தரணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பொன்மனை தேர்நிலை பேரூராட்சி உட்பட்ட பொன்மனை பள்ளியானது மிகவும் ஏற்கனவே இது 10ஆம் கிளாஸ் வரை இருக்குது. இதை தரம் உயர்த்தி தரணும்னு ஏற்கனவே நிறைய மனுக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த பெற்றோர் ஆசிரியர் சங்கம் என் சார்பிலாம் கொடுத்துருக்கோம். ஒரு 8 வருஷமாக இதுக்கு முயற்சிகள் நடந்து கொண்டிருந்து இதுவரை அது வரவே இல்லை. ஏன்னா நாள் நீண்டு கொண்டே போயிட்டுருக்கு. எங்களுக்கு ஏன்னா கண்டிப்பாக இது ஒரு பள்ளி +1 +2 கண்டிப்பாக தரணும். காரணம் என்னன்னு கேட்டால் இங்கே உள்ள ஆதிவாசி மக்கள் ஒரு 4 மலைகள் இருக்குது. கீரைப்பாறை, வெக்காலமூடு, காயக்கரை, புறாவலை. இவங்க எல்லாம் SC ST காணிவாசி மக்கள். அவங்க இங்கே தான் படிக்கணும். 10 வரை படிச்சுட்டு அடுத்து வேறு ஸ்கூல் அவங்கள தூரவணியில் படிக்க முடியாத பிள்ளைகள் அங்கே இருக்கணும். அதனால் தயவு செய்து எங்களுக்கு என்ன சொல்லணும், அரசு இதை முக்கியமான குறையாயிடுச்சு. எங்களுக்கு உடனடியாக இதை பில்டிங் காசெல்லாம் ஒதுக்கி எங்களுக்கு உடனடியாக என்ன செய்யணும், தரம் உயர்த்தி தரணும். ஏன்னா ஏற்பட்ட ஸ்கூல் தமிழ் அரசு உயர்த்திட்டு இருக்குது. நன்றி. அது கூட எங்கள் அந்த பொம்மன ஸ்கூலையும் கூட தரம் உயர்த்தி தரணும் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.